ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்விட்ச் ஒன் இந்தியன் ஆர்மி அடிஷ்னலா இந்த ட்ரோன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் மிக அதிக அளவு எண்ணிக்கையில ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு, அதாவது இந்த ஆர்டர் பத்தின டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு, ப்ரீவியஸா ஆர்டர் பண்ண இந்த ட்ரோன்ஸினுடைய ஆர்டர் என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு, இதை ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி இந்தியன் மேட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்காங்க, இந்த ஆர்டர் மூலியமா எப்படி சப்போர்ட்டிவா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ஸ் வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போது, நார்த்தன் பார்டரா இருக்கட்டும், ஈஸ்டர்ன் பார்டரா இருக்கட்டும், சோ இந்த ரெண்டு பகுதியிலுமே இது எப்படி சப்போர்ட் பண்ண போது, கூடவே இந்த ட்ரோனுடைய கேப்பபிலிட்டில என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எக்ஸ்ட்ரா அப்டேட்டா இந்த வீடியோல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சைனாவுக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ஆர்மி டிப்ளாய் பண்ணிருக்க வெப்பன்ஸ் பத்தின அப்டேட்டையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. கூடவே TDU வேர்ல்டு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அதுல ரீசெண்டா முக்கியமா ஒரு 5 ஃபைட்டர் ஜெட் பத்தின வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வாங்க இந்த ஸ்விட்ச் 1.0 ட்ரோன் பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஆர்மிக்கு ட்ரோன் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சர்வேலன்ஸுக்காக அதிகப்படியா ட்ரோன் தான் பயன்படுத்தப்படுது. ஆளுள்ள போர் விமானங்களை விட ஆளில்லா போர் விமானங்கள் தான் அதிகப்படியா பயன்படுத்தப்படுது. அதுல இது போல ஸ்விட்ச் 1.0 போன்ற ட்ரோன் வந்து மிக முக்கியமான சர்வேலன்ஸ்ல ஈடுபடும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் ஆர்மிக்கு இது மேக்சிமம் எல்லை பகுதிகளில் தேவைப்படுது. LAC அண்ட் LOC இந்த ரெண்டு பகுதிகளுக்குமே இந்த ஸ்விட்ச் 1.0 போன்ற ட்ரோன்கள் தேவைப்படுது. ஸோ இது மூலியமா எந்த தாக்குதல்களும் செய்ய முடியாது. ஆனா இது மூலியமா அக்யூரேட் சில விஷயங்களை கேப்சர் பண்ண முடியும். சோ இப்போ இத ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஒரு மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனி. ஸ்விட்ச் 1.0 ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனி. இது ஒரு இண்டிஜினியஸ் UAV அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு விங் கேட்டகரியில வருது. சோ இந்த ஸ்விட்ச் 1.0 பொறுத்தவரை ஒரு 3 முக்கியமான கேப்பபிலிட்டிஸ் இதுல இருக்கு. ஒன்னு வந்து இத சர்வேலன்ஸ் மிஷனுக்காக பயன்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து ஹை ஆல்டிடியூட்ல பயன்படுத்த முடியும். மூணாவது வந்து ஹார்ஷ் என்விரான்மெண்ட்லயும், அதாவது மிக கடுமையான வெதர்லயும் இதை பயன்படுத்த முடியும். சோ இந்த மூணு கேட்டகரியிலுமே இதை பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ சர்வேலன்ஸ்ல ஈடுபடும் போது இந்த ட்ரோனுடைய கேமரா எப்படி செயல்படும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சோ இந்த ட்ரோனுடைய கேமராவை பொறுத்தவரை ரெண்டு கேட்டகரியா பயன்படுத்த முடியும். ஒன்னு மார்னிங் டைம்ல பயன்படுத்த முடியும், ரெண்டாவது நைட் டைம்ல பயன்படுத்த முடியும். சோ அப்படி மார்னிங் டைம்ல பயன்படுத்தும் போது இந்த கேமராவுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா 1280 into 720 பிக்சல் கேப்பபிலிட்டில இதனால போட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். அது கூடவே 25 டைம்ஸ் ஆப்டிகல் ஜூமும் இந்த கேமரானால பண்ண முடியும். இது வந்து டே டைம்ல. அடுத்து வந்து நைட் டைம். நைட் டைமை பொறுத்தவரை நார்மல் கேமராவை பயன்படுத்த முடியாது. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கேமரா தான் பயன்படுத்த முடியும், அதாவது தெர்மல் இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மூலமா 640 into 480 பிக்சல் கேப்பபிலிட்டில இதனால போட்டோஸ் அண்ட் வீடியோஸை கேப்சர் பண்ண முடியும். சோ இந்த ட்ரோனுடைய கேமரா கேப்பபிலிட்டி இவ்வளவுதான். சோ இதுக்கு முன்னாடி இதை பத்தின ஆர்டர் இருந்தது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சோ இந்த ஆர்டர் எப்ப செய்யப்பட்டதுன்னா ஜனவரி 2021ல இந்த ஆர்டர் செய்யப்பட்டது. ஆர்மி வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் US$ மதிப்புல இந்த ட்ரோன்ஸ் ஆர்டர் பண்றாங்க. எவ்வளவு யூனிட் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்ற நியூஸ் கிடையாது. பட் அந்த 2021ல ஆர்டர் பண்ண அந்த ட்ரோனை வந்து இந்த ஐடியா ஃபோர்ஸ் அப்படின்ற கம்பெனி வித்தின் இயர்க்குள்ள எல்லா ட்ரோனுமே டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடியா ஃபோர்ஜினுடைய CEO அங்கிட் மேத்தா அப்படின்றவர் இந்தியன் ஆர்மி அடிஷனல் ட்ரோன் ஆர்டர் பண்ணிருக்காங்களா, அது வந்து எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா இயங்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. சோ இந்தியாவினுடைய அபிஷியல்ஸுமே கம்பெனிக்கு கோட் பண்ணிருக்கிறது என்னன்னா, சோ இந்தியாவை பொறுத்தவரை நார்த்தன் பார்டரா இருக்கட்டும், ஈஸ்டர்ன் பார்டரா இருக்கட்டும், இந்த ரெண்டு பார்டர்லயுமே நாங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதுக்கு இது போல ட்ரோன்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ட்ரோனை பொறுத்தவரை வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் வெர்டிகல் லேண்டிங் பண்ணக்கூடியது. எந்த பகுதியில இருந்து வேணாலும் இதனால டேக் ஆஃப் ஆக முடியும். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வரை இந்த ட்ரோனால ரேஞ்ச் கொடுக்க முடியும். சோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 6.5 கிலோகிராம்ல இருந்து 7 கிலோகிராம் வரை இதோட வெயிட் இருக்கு. சோ இதோட டிசைன் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு மெயின் விங் இருக்கு, ரெண்டு டெயில் இருக்கு. அந்த ரெண்டு டெயிலோட ஸ்டெபிலைசரும் கூட வந்துரும். சோ இதனால ஹை ஆல்டிடியூட்ல பறக்க இந்த ட்ரோனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே இந்த ட்ரோன்ல அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் இருக்கு. உலக நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ண அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் இருக்கு. சோ இது மூலமா இந்த ட்ரோனுடைய ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. சோ சிக்னல் லாஸ் ஆனாலும் இதுல ஃபெயில் சேஃப் ரெடியூசன்சி இருக்கிறதுனால சோ இதுல இருக்க ஃபைல் எல்லாம் பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்க்கு பேக்கப் ஆயிடும். கூடவே வந்து இந்த ஃபெயில் சேஃப் ரெடியூசன்சி மூலமா லோ பேட்டரியில இந்த ட்ரோன் இருக்கும்போது, கூடவே இல்ல ஸ்ட்ராங் விண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா
பேஸுக்கு ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதனுடைய மேக்ஸிமம் ஃபிளைட் ஹவர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 2 மணி நேரம் இதனால தொடர்ந்து செயல்பட முடியும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த 2 மணி நேரமும் 15 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இந்த ட்ரோன்னால செயல்பட முடியும். சோ இந்த ட்ரோனை பொறுத்தவரை இப்ப இந்தியன் ஆர்மி எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, முந்தின ஆர்டரை விட இது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். முந்தின டைம் ஆர்டர் பண்ணும்போது குவான்டிட்டி கம்மி, அதனுடைய அபிஷியல் எண்ணிக்கை தெரியல. பட் இந்த டைம் அப்ராக்சிமேட்டா 240 ட்ரோனுக்கு மேல ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுவுமே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தான் டிப்ளாய் செய்யப்படும். சோ சர்வேலன்ஸை தவிர்த்து செக்யூரிட்டிக்காக இதை பயன்படுத்துவாங்க, ஆன்டி டெரரிசம்காக பயன்படுத்துவாங்க, பார்டர் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க, கவுண்டர் இன்சர்ஜென்சி அதாவது உள்நாட்டு பிரச்சனைகளுக்காகவும் இதை பயன்படுத்த சான்ஸ் இருக்கு. அப்புறம் கிரைம் கண்ட்ரோல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த ட்ரோனை பயன்படுத்தலாம். கூட வந்து கிரவுட் மெயின்டெனன்ஸ், டிராபிக் மானிட்டரிங், அது மட்டும் இல்லாம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது பேரிடர் மீட்பு பணிக்காகவும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்தியன் ஆர்மி கிட்டத்தட்ட 240 ட்ரோன்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணது வித்தின் இயருக்குள்ள அந்த கம்பெனி பெர்ஃபெக்ட்டா டெலிவரி பண்ணிட்டாங்க. சோ கூடவே இதை ஆர்டர் பண்றதுக்கு காரணம், அதிக அளவு எண்ணிக்கையில் ஆர்டர் பண்ணதுக்கு காரணமே சோ அவங்க பெர்ஃபெக்ட்டா டெலிவரி பண்ணது மட்டும் இல்லாம இதோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் டெப்ளாய் செய்யப்படும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் ரீசெண்டா என்ன ஆயுதம் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா L-70 ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து அப்கிரேடட் வெர்ஷன், ஓல்டு வெர்ஷன் கிடையாது. அப்கிரேடட் L-70 ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த LIC பகுதியில் சைனாவினுடைய விமானங்களா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும் அதிகப்படியா வந்துட்டு போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சோ அதனாலவே இதை வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆர்டர் பண்ண இருக்காங்க, அதுதான் லைட் வெயிட் லோ லெவல் ரேடார்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து அதிக அளவு எண்ணிக்கையில இந்தியன் ஆர்மிக்கு தேவைப்படுது, அதுவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சர்வேலன்ஸ் பண்ண முடியாத சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கு. அதாவது இந்த ஐடியா ஃபார்ச்சுனிட்டி ஸ்விட்ச் 1.0 ட்ரோன் மூலியமாவோ இல்ல மத்த ட்ரோன் மூலியமாவோ சர்வேலன்ஸ் பண்ணக்கூடாத ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கு. சோ அது போல இடத்துக்கு இந்த லைட் வெயிட் லோ லெவல் ரேடார் ரொம்ப பயன்படும். ஏதாவது விமானங்களை கண்காணிக்கிறதா இருக்கட்டும், UAV-யை கண்காணிக்கிறதா இருக்கட்டும், சோ அதுக்கு இது பயன்படும். சோ கூடிய சீக்கிரத்துல இந்த ஆர்டர் இருக்கும் சொல்லப்படுது, லைட் வெயிட் லோ லெவல் ரேடார் ஆர்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்விட்ச் 1.0 ட்ரோன் பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் முக்கியமான அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்குறேன். சோ நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம TDU வேர்ல்டு சேனல்ல முக்கியமான 5 ஃபைட்டர் ஜெட் பத்தின வீடியோ போட்டிருக்கேன். அந்த 5 ஃபைட்டர் ஜெட்டுமே சர்வீஸ்ல இணையாத ஃபைட்டர் ஜெட். சோ அதுக்கான காரணங்கள், அதோட கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றதை அப்டேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுல எக்ஸ்க்ளூசிவா டிஃபென்ஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.